கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். எங்கே 2 அல்லது 3 பேர் உடைய நாமத்தில் கூடியிருக்கிறோமோ அங்கேயெல்லாம் நம்முடைய தேவன் இருக்கிறார் என்பது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, நம்முடைய உறுதியான விசுவாசம். ஏன்னா இது நம்ம அவருடைய சமூகத்தில் கூடியிருக்கிறோம். இது அவருடைய நாமத்தினாலே நாம் கூடி வந்திருக்கிறோம். அவரை ஆராதிப்பதற்காக வந்திருக்கிறோம். அவருடைய திருநாமத்தை உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம். அவருடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிறோம். அவர் நல்லவர் என்று சொல்லுங்க. அவர் வல்லவர், என்னை தப்பு வைக்க வல்லவர். இந்த புதிய மாதத்தில் என்னை அவர் விடுதலையாக்க வல்லவர். என்னுடைய ஜெபங்களுக்கு பதிலளிக்க அவர் வல்லவர். ஆமென். என் சத்தத்திற்கு செவி கொடுக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. எனக்கு முன் சென்று கோணலானதை எல்லாம் செவ்வையாக மாற்ற அவர் வல்லமை உள்ளவர். சத்துருவின் கோட்டைகளை எல்லாம் தகர்த்திடு ஒரு வல்லமை உள்ள ஒரு தேவன். ஆமென். ஹல்லேலூயா. நான் முன்னேறி செல்வதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் எனக்கு ஏற்படுத்தி தருகிறவர் நான் ஆராதிக்கிற என்னுடைய கர்த்தர். எனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. பரலோகத்தின் தேவன் எனக்காக இறங்கி செயல்படுவார். அவரை நான் துதித்து கொண்டே இருப்பேன். அவரை நான் பாடிக்கொண்டே இருப்பேன். அவரை நான் ஆராதித்து கொண்டே இருப்பேன். இடைவிடாமல் நான் அவரை ஆராதிப்பேன் என்கிற ஒரு எண்ணத்தோடு, ஆமென், ஒரு மனநிலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதனை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட
வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய ஆயத்தமா இருக்கிறார். அப்ப நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிறது வேற ஒண்ணுமே இல்லை. அவரை துதிக்கணும், அவரை பாடி மகிமைப்படுத்தணும், அவரை ஆராதிக்கணும். அதனால்தான் கர்த்தர் சொல்றார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எத்தனை பேர் ஓயாமல் துதிக்க, இடைவிடாமல் பாடி ஆராதிக்க ஆயத்தமா இருக்கீங்க? நல்ல உங்க வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எவ்வளவு சத்தமா உங்களால துதிக்க முடியுமோ அவ்வளவு சத்தமா கர்த்தரை துதிங்க. நல்ல கைகளை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். உங்க சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். ஓசன்னான்னு பாடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பை தந்திருக்கிறீரே, மகிழ்ச்சியோடு ஆராதிப்பதற்கு எனக்கு நல்ல பலனை தந்திருக்கிறீரே, உமக்கு நன்றி சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். உங்களை உயர்த்துகிறேன் ஆண்டவரே, உங்களை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை மகிமைப்படுத்துகிற ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உங்க வாயிலிருந்து அந்த துதியின் சத்தம் வரட்டும், அந்த ஸ்தோத்திர பலியிடுகிற அந்த சத்தம் எழும்பட்டும். உயர்த்துங்கள் அவரை போற்றி, பாடுங்கள் அவரை மகிமைப்படுத்தி. ஹல்லேலூயா. இது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பு. இது கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற ஒரு நல்ல ஆசீர்வாதமான கிருபை. Thank you Jesus. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மிதிப்பான், எதிரி அடங்குவான், இயேசுவே ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவான். சத்துருவை மிதிப்பான், எதிரி அடங்குவான், இயேசுவே ஜெயிப்பான், ராஜரீகம் பண்ணுவான். நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. கட்டுகளை அறுப்பான், சாபங்களை முறிப்பான், வேதனையை மாற்றுவான், புது பலன் தருவான். கட்டுகளை அறுப்பான், சாபங்களை முறிப்பான், வேதனையை மாற்றுவான், புது பலன் தருவான். நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரு, நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீரு. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே என்றும் ஓயாமல் துதிப்போம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவையே. விண்ணப்பத்தை கேட்பான், கிருபையை பொழிவான், வாக்குத்தத்தம் செய்தான், நிறைவேற்றி முடிப்பான். விண்ணப்பத்தை கேட்பான், கிருபையை பொழிவான், வாக்குத்தத்தம் செய்தான், நிறைவேற்றி முடிப்பான்.
இயேசுவையே என்று ஓயாமல் துதிப்போம். ராஜாதி ராஜா இயேசுவையே பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா 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 பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன் ஓசன்னா. ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே முழங்கால் பண்ணிட்டு ஒரு புதிய மாதத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரு. நல்ல ஸ்தோத்திரம் சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம். கர்த்தருடைய கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக, அவர் செய்த நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் புகழுவோம், அவரை நாம் மனதார வாழ்த்துவோம். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் உங்களை பாடுவோம் ஆண்டவரே. என் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினீரே, என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீரே. உங்களை நான் பாடிக்கொண்டே இருப்பேன் ஆண்டவரே. உங்களை பாடாம, உங்களை துதிக்காம, உங்களை ஆராதிக்காம என்னால் எப்படி இருக்க முடியும் ஆண்டவரே? உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீரே. இந்த உன்னத அனுபவத்தை எனக்கு தந்திருக்கிறீரே. இந்த மேன்மையான அனுபவத்தை எனக்கு தந்திருக்கிறீரே. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா. அற்ப பிரயோஜனமாயிருந்த எங்களுடைய வாழ்வை ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறீரே, அலங்காரமாய் மாற்றி இருக்கிறீரே, மேன்மைகளை தந்திருக்கிறீரே, உயர்வுகளை தந்திருக்கிறீரே. அதற்காக உங்களை துதிக்கிறோம்ப்பா. தேங்க்யூ ஜீசஸ். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றினீர், என் துயரங்களை மகிழ்ச்சியாக மாற்றினீர். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவேன். ஜீவன் சுகம் பலன் தந்து காத்தீரே, என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் பாடுவேன். உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, உன்னத அனுபவம் தந்தீரே. உளையான சேற்றிலிருந்து எடுத்தீரே, தந்தீரே. உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான், உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? ஒன்றுக்கும் உதவாத என்னையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே, ஒன்றுக்கும் உதவாத என்னையோ உருவாக்கி உயர்த்தின தெய்வமே. உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? உம்மை பாடாமல் யாரை நான், உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? துதியும் உமக்கே, ஹல்லேலூயா. கனமும் உமக்கே, ஹல்லேலூயா. மகிமை உமக்கே, ஹல்லேலூயா. புகழ்ச்சி உமக்கே, ஹல்லேலூயா. உம்மை பாடாமல் யாரை நான், உணர்ந்து சொல்லுங்க, துதிப்பேன். உம்மை பாடாமல் யாரை நான் பாடுவேன்? உம்மை துதிக்காமல் யாரை நான் துதிப்பேன்? நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி
நல்ல உற்சாகத்தோடு ஹல்லேலூயா. புதிய சிருஷ்டியாய் நம்மை மாற்றி இருக்கிறாரே. இயேசுவை போல நம்மை மாற்றி இருக்கிறாரே. அவருக்குள் நம்மை மறைத்திருக்கிறாரே. அவருடைய செட்டைகளுக்குள் நம்மை மறைத்திருக்கிறாரே. அவருடைய கரத்தினால் நம்மை மூடி இருக்கிறாரே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நம்மை நிறைத்திருக்கிறாரே. ஆவியின் வரங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறாரே. ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எழும்பி வந்த எல்லா சத்துருக்களின் கிரியைகளை கர்த்தர் நிர்மூலமாக்கினாரே. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உன்னதமானவரே, நீர் செய்த அதிசயங்கள் ஏராளம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த அற்புதங்கள் ஏராளம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஆண்டவரே. நன்றி கிருபை நிறைந்தவரே. முழு இதயத்தோடு உங்களை நாங்க துதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. முழு மனதோடு உங்களை ஆராதிக்க வந்திருக்கிறோம்ப்பா. எங்க வாழ்க்கையில கடந்த மாதங்களிலே நீர் செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து உங்களுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, நீர் பாராட்டின தயவு பெரிது ஆண்டவரே. அல்லேலூயா. Thank you Jesus. முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம்மதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. அதிசயமானவரே, முழு இதயத்தோடு உம்மை துதிப்பே. உன்னதமானவரே, உம்மதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பே. கைகளை உயர்த்தி உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. நாடி தேடி வரும் மனிதர்களை தகப்பன் கை விடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. ஒருபோதும் கைவிடுவதே இல்லை. கைகளை உயர்த்தி சொல்லுவோம். உன்னதமானவரே, என் உறைவிடம் நீர்தானே. என் உறைவிடம் உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம், உயர்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை போற்றுகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசுவை உயர்த்துகிற என்னையும் அவர் உயர்த்துவார், என் குடும்பத்தை அவர் உயர்த்துவார், என் பிள்ளைகள் அவர் உயர்த்துவார். அவரை உயர்த்தின ஒருவரும் தாழ்ந்து போனதா சரித்திரம் இல்லவே இல்லை. அல்லேலூயா.
நைஜீரியாவில் மனிதர்களை அடிமைகளாய் விற்கிற ஒரு சந்தை, மார்க்கெட், காய்கறிகளை வாங்குற மாதிரி மனிதர்களை வாங்குகிற சந்தையில் மனிதர்கள் விற்பனை செய்யப்பட்டு கொண்டிருந்தாங்க. காலையிலேருந்து ரொம்ப பிஸியாக இருக்கு அந்த மார்க்கெட். நிறைய பேர் அடிமைகளாக என்ன செஞ்சுட்டே இருக்காங்க, வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க. எல்லாம் முடிய போகிற நேரம் வந்துட்டு, ஆனால் ஒரே ஒரு பையனை மட்டும் யாருமே வாங்கலை. இப்போ மார்க்கெட் க்ளோஸ் ஆக போகுது. அந்த பையன் பார்க்குறதுக்கு விகாரமாக இருக்கிறான், அவனை யாருமே விரும்பலை. அவனை பார்த்தோன்னே அவனை விட்டுட்டு என்ன செஞ்சுட்டாங்க, கடந்து போயிட்டாங்க. இப்போ அவன் மட்டும் லெஃப்ட் அலோன். வாங்குறதுக்கு ஆளே கிடையாது. பணம் கொடுத்து வாங்குறதுக்கு ஒரு மனுஷன் முன் வந்தானா. புகையில கட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஒரு புகையில கட்டு வேணா கொடுக்குறேன், அதுக்கு இந்த பையில தரதா இருந்தால் தான். நான் அப்போ பாருங்க, வேற வழி இல்லாமல் ஏன்னா க்ளோஸ் பண்ணணும். அந்த புகையில கட்டை வாங்கிட்டு அந்த பையனை வித்துட்டாங்க. இப்போ இவன் வாங்கினவன் யார் அப்படின்னா, வெளி தேசத்திற்கு அடிமைகளை விற்பனை செய்கிற ஏஜென்ட். அதனால் கப்பலில் அடிமைகளை ஏற்றி அனுப்புகிற மாதிரி இந்த பையனை என்ன செஞ்சிட்டான், நல்ல விலைக்கு விற்று அனுப்பிட்டான். இப்போ பாருங்கள், எதிர்பாராத விதமாக அந்த கடல் கொள்ளலாம் நடக்கும் பார்த்தீங்களா, அதில் ஒரு கப்பல் இவங்களை என்ன செய்து மறிக்கிறது. அதில் கிருபையாக இந்த பையன் தப்பி இங்கிலாந்து தேசத்துக்கு என்ன செய்கிறான், போகிறான். அங்கே போனால் இவனுக்கு யாருமே கிடையாது, இவனை யாருக்குமே தெரியாது. ஆனால் அங்கே ஒரு தேவனுடைய ஊழியர் அவனுடைய நிலைமையை கண்டு அவனை ஏற்றுக்கொண்டு அவனை வளர்த்தார். அவனுக்கு இயேசுவை சொல்லிக் கொடுத்தார், ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டான். வாழவே வழி இல்லாத எனக்கு வாழ்வை தந்த இயேசுவுக்காக நான் வாழ்வேன்னு சொல்லி ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். நடந்தது என்ன தெரியுமா, உலக வரலாற்றில் நைஜீரியாவின் முதல் பிஷப்பா அந்த பையன் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை மாதிரி இந்த ஆராதனையில் இருக்கிற நீங்கள் வேல்யூவே இல்லாத ஒரு நபராக இருக்கலாம், மதிப்பே இல்லாத ஒரு ஆளாக இருக்கலாம், முக்கியத்துவமே இல்லாத ஒரு நபராக இருக்கலாம். யாரும் விரும்புகிறாங்களா கேள்விக்குறியாக இருக்கு, யாரும் ஏற்றுக்கொள்வாங்களா எனக்கு தெரியல, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை கரம் பிடித்தால் எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி தான் உங்கள் ஆசீர்வாதம் இருக்கும். இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிற நாம் சிலர் நம்முடைய துவக்கத்தில் அப்படி தான் அற்பமாக இருந்தோம், பிரயோஜனம் இல்லாமல் இருந்தோம், உபயோகப்படுத்தப்படவில்லை, ஒன்றும் இல்லாமல் இருந்தோம். ஆனால் நம்மை தேடி இயேசு வந்தார், அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார், நமக்கு உதவியாக அவர் கரம் கொடுத்தார், நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றினார். இன்னைக்கு இந்த மேன்மையை நம்ம பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்கிறோம், ஆண்டவரே முழு இதயத்தோடு உங்களை நான் துதிப்பேன். ஆண்டவரே, நீங்கள் சீரியஸாக ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிச்சிட்டிங்கன்னா போதும், சின்சியராக நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிற ஒரு நபராக மாறின போதும் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் அழகாக மாற்றிடுவார். ஆண்டோடு சொல்லிங்க, இந்த முதல் நாளிலேயே ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன்ப்பா, இந்த நல்ல நேரத்தில் என்ன நான் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிற வல்லமை உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஆண்டவரே, என் பெயரை பிரஸ்தாபப்படுத்துகிற வல்லமை உங்கள்கிட்ட தான் இருக்கு. ஆண்டவரே, எவரையும் மேன்மைப்படுத்துகிற அதிகாரமும் வல்லமையும் உங்கள் கையில் தான் இருக்கு. ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்கிற தேவன் நீங்க தான். ஆண்டவரே, அல்லேலூயா. பிரயோஜனம் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் பிரயோஜனமாய் மாற்றுகிறவர் நீங்க தான். ஆண்டவரே, உதவாத நிலையில் இருக்கிறதெல்லாம் உதவுகிறதா மாற்றுகிறது நீங்க தான். ஆண்டவரே, ஆகவே உமக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, உமக்காக வாழ எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்வை நீர் கரம் பிடிப்பீராக, எங்கள் வாழ்வை நீர் மாற்றி அமைப்பீராக, எங்கள் சூழ்நிலைகளை நீர் மாற்றி அமைப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.